சீமான் தோல்வியோ வெற்றியோ தொடர்ச்சியாக தனியாகவே நின்றுட்டார். என்னை கேட்டால் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அவருடைய 8% அவன் 2% 3% வச்சுட்டே சண்டை போட்டுன்னு டிமாண்டை ஏற்றிக்கின்னு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கின்னு சீட்டுகளை வாங்கிக்கின்னு அப்படியே நல்லா பெருமையாக அங்கே 2 MP இங்கே ஒரு 5-6 MLAன்னு இருக்காங்க. 8% வச்சுக்கிட்டு கட்சியை உடைக்கிற வேலை பண்ணுறாங்க. நீங்கள் எது செஞ்சாலும் டிஃபேம் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்களுக்கு பலம் இல்லாதன்னு நினைக்கிறேன். அப்போ பலம் வாங்கினா அந்த பவரை காமிக்கணும். சீமானும் விஜயும் வந்து கூட்டணி சேரத்துக்கான 1% வாய்ப்புகளும் இல்லை, பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்கள மாதிரி உலகத்தில் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த இதில் தாவேக அவர் ஒபாமா, ஜோ பைடன், ட்ரம்ப், ரஷ்யாவில் புட்டின் அவரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவர்கள் கட்சிக்கு யாரை வரணும் வரக்கூடாதுன்னு கட்சி தலைவர்கள் மற்ற 2ஆம் கட்ட தலைவர் அவங்க தீர்மானிப்பாங்க. இங்கே வெளியில் கூலிக்கு வேலை செய்ய வந்த ஆளு தீர்மானிச்சுட்டு இருக்காங்க. சீமான்ற ஒரு மாணவர் சீனியர் மாணவர்கிட்ட போய் குரூப் ஸ்டடி பண்ணுன்னா இல்லை நான் தான் சொல்லி தருவேன், நான் தான் என்னன்னு இது பண்ணுவேன், சீமானவரை இங்கே வர சொல்லுங்க அப்படின்னா ஒத்துக்கு வர அவரு. இங்கே அதான் பிரச்சனை. என் தலைமையின் கீழே சீமான் வரணும்னா எப்படி வருவாங்க? திருமாவளவன் அதானே சொல்றாரு, எங்களிடம் 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் சண்டைகள் இருந்தாலும் பிரச்சனை என்று வரும்போது ஒத்த கொள்கை இருப்பதனால் நாங்கள் அதில் இணைந்து இருக்கிறோம் அப்படின்றாருல. மறுநாள் வந்து என்னப்பா இது மதசார்பற்ற நாடுன்றாங்க, ஒரு மத நல்லிணக்க மாநாடு கூட நடத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு. அதுக்கு மறுநாள் திமுக கூட்டணியை வீழ்த்த நினைக்கிறார்கள், அது எந்த காலத்திலும் நடக்காது அப்படின்றாரு. அதுக்கு மறுநாள் ஒரு கொடி கூட ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்றாரு. ஒன்னும் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு நஷ்டமோ லாபமோ விசிகா CPM CPI 3 பேரும் கிளம்புனால இவங்களுக்கு தராசு தூக்கும், வெயிட்டு இறங்கிச்சுன்னா தூக்கி இங்க இறங்கிடும். அப்படி நடந்ததுன்னா விசிகா CPM CPI அங்க போனாங்கன்னா நீங்க 3 அணி மாதிரி ஆயிடும். 4 முனை போட்டியில 2 முனை போட்டி தான் பெரிய போட்டி. இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு வாக்குகளை வாங்குவாங்க. அந்த வாக்குகளும் மொத்த வெற்றியை பாதிக்கும். இது என்ன ஆகும்னா லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் ஹையஸ்டா அவங்க வந்துருவாங்க. அப்போ 2% 3% ஓட்டு ஜாஸ்தி யார் வாங்குறாங்களோ அவங்களே ஜெயிச்சிருவாங்க. மொத்தமா ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. வல்லும் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இருந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் முத்தலைஃப் அவர்கள். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி வந்து அறிவிச்சதுக்கு அப்புறமா அரசியல்ல வந்து பல திருப்பங்களோ இல்லை பல மாற்றங்களோ ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி பல சர்ச்சைகள் வந்து போயிட்டு இருக்கு. நேத்து வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இது கூட்டணி தான், கூட்டாட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இது கூட்டணியா இல்லை கூட்டாட்சியா சார் இவங்களுடைய இந்த ஒரு கூட்டணி? அதிமுக பாஜக கூட்டணி அமையாது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை பாஜக அதிமுக இருக்கவங்க கூட எதிர்பார்க்கல. தாவேக அதிமுக கூட்டணி அமையெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அப்புறம் திடீர்னு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிச்சு. இது அதிமுக தனித்து விடப்படும், தாவேகாவும் போகாது, அதிமுக பாஜக பக்கம் போகாது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்களுக்கெல்லாம் இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய சம்மட்டி அடி மாதிரி இந்த கூட்டணி அமைஞ்சது. அதாவது இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அது மூலிமா ஜெயிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி ஜெயிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் ஜெயிச்சுட்டு எனக்கு என்னென்ன ஆட்சி பண்ணுறது, எனக்கு என்ன நடந்துக்கிறது, மீண்டும் அந்த ஆட்சியை ஒரு அடுத்த 5 ஆண்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி வேலை செஞ்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்முடைய சாதனைகள் மூலியமாக நம்முடைய மதிப்பு, நம்ம ஆட்சியில் வர மதிப்பு மூலியமாக ஆட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிரித்தாளம் இது பண்ணிட்டு பண்ணலான்னு நினச்சதுல தான் மண் விழுகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த ஊடகங்கள், இன்றைய பத்திரிகையாளர்கள் அவங்களாம் எப்படின்னா, சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் பிரச்சனை அப்படின்னா நம்ம திமுக துரைமுருகன் படத்தை போடுறோம். அந்த அளவுக்கு பெரிய வெல் நாலேஜ். அப்போ அந்த அவங்களுக்குலாம் என்ன அஜெண்டானா, போய் டெய்லி எல்லார்ட்டையும் மைக்க போடுங்க, இதே கேளுங்க, திமுக கூட்டணி ஆட்சி, இது பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியா அப்படிலாம் இல்லைங்க. கூட்டணி வந்து இந்த NDA கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் தான் சொல்லணும். அதாங்க கேட்குறோம், கூட்டணி ஆட்சியா? ஏங்க அப்படி இல்லைங்க அர்த்தம். ADMK தலைமையில் ஆட்சி. அப்போ ADMK தலைமையில் ஆட்சின்னா அப்போ பாஜக அதுக்குள்ளே இருக்கா? இல்லைங்க அப்படி இல்லைங்க. எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து ஆட்சியை பிடிப்போங்க, அதில் அதிமுக ஆட்சி அமைக்கும். அப்போ அதிமுக ஆட்சி அமைச்சா அதில் பாஜக இருக்குமா? இப்படி தான் கேள்வி. திருப்பி வேண்டிய பதிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் ஒரு எடப்பாடியை ரொம்ப நெருக்கம், நாங்கள் ரொம்ப சாதாரணமாக பேசியே இது பண்ணுவோம், அந்த மாதிரி கூட நாங்கள் நெருங்கி அதான் கூட்டணி அப்படின்னு சொல்லத ஒரு ஃபோன் காலில் நீங்கள் கூட்டணி அமைச்சிருவோன்னு சொல்கிறீங்களா? அவ்வளோ தென்னாவட்டம் அவங்களுக்குன்ற மாதிரி கேள்வி கேட்குறது. இது எல்லாமே என்னன்னா இவர்கள் பதற்றம், எப்படியாவது இந்த கூட்டணியை உடையணும், அதுக்கு எதையாவது ஒன்று போட்டு உருட்டணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்போவுமே இவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுனா இன்னைக்கு என்ன பிரச்சனை, நாங்குநேரியில்
அந்த ஒரு தலித் மாணவன் ஏற்கனவே வெட்டப்பட்டு சிஎம் பார்த்து வீடு கொடுத்து அவன் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் இது. அந்த பையன் வெட்டப்பட்ட விஷயம் மறுபடியும் பெருசாகுதுன்னா, மறுபடியும் மீண்டும் நேற்று தாக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா, அது அந்த மேட்ரு பெருசாகக்கூடாது. அது வெளியில் பெருசாக இதாகக்கூடாது. திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களை அனுமதிக்க மாட்டேன்னு பெரிய பிரச்சனை. ஹைகோர்ட்டே தலையிட்டு அந்த கோயிலை திறந்து விடுங்க, இரு சமூகத்தினரும் போய் வணங்கட்டும் அப்படின்னு. இன்னைக்கு மறுபடியும் அதில் பிரச்சனை. பட்டியலின மக்கள் போய் கும்பிட போடுறாங்க, மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்க அதை எதிர்க்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. மீண்டும் கோயிலை மூடலாமா அப்படின்னு போலீஸ் யோசிப்பதாக தகவல்னு செய்தியை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு கோயிலில் கூட பட்டியலின மக்கள் வணங்க வர்றதை எதிர்க்கிறத கூட தடுக்க முடியல. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறவங்கள உடனே பிசிஆர் ஆக்டில் போட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுலாம் நடக்கும். அப்போ அவங்க மேலே அந்த மாதிரி நடவடிக்கை வரும்னு பயந்தே இவங்க அடங்கி கிடப்பாங்க, ஒழுங்காக இருப்பாங்க. அந்த பயம் கூட இப்போ இல்லைன்றது தான் இது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படணும். இது போன்ற அரசுக்கு எதிரான தினசரி நிகழ்வுகள், சாலை வசதி பாருங்கள். சன் டிவிக்காரனாலே பொறுக்க முடியல. ஒரு ரோடு 6 மாதமாக தோண்டி போட்ட ரோடு இப்போ பள்ளம் தோண்டிட்டு மூடிட்டு பாதாள சாக்கடையை மூடிட்டு போயிட்டு அது எப்படி இருக்கும்? மேடு பள்ளம், அந்த மண் செதறும், போகும்போது வரும்போது இன்ஃபெக்ஷன் ஆகும், வண்டி ஃபுல்லாக தூசிங்க படியும், கடைங்க பொருள்கள் விற்கிறாங்க வெளியில் வச்சுன்னா எல்லாத்துக்கும் தூசி படியும். அப்போ ஒரு விஷயம் முடிஞ்சோன்னா ரோடு போடுறது, அட்லீஸ்ட் அந்த பள்ளத்துக்கான அந்த இதெல்லாம் இறங்கி ஓரளவு செட்டில் ஆனோம்னா ஒரு மாதம் டைம் விட்டு ரோடு போடுவாங்க. 6 மாதமாக வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீடியாக்கள் கவனம் செலுத்துறது கிடையாது. இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அமைஞ்சிச்சு, அங்கே போய் என்னென்ன சிக்கல் தரும் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றது. அதே மாதிரி கேள்விகள் தான் வருது. இப்போ கூட்டணின்னு வச்சா என்ன நடக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோ திமுகவோ தனி மெஜாரிட்டி வந்தால் கூட்டணி இல்லைன்றதுல எப்போவுமே உறுதியாக இருக்காங்க. அப்புறம் அவங்கள்ட்ட போய் அந்த கேள்வி கேட்டுன்னு தானே அர்த்தம். இவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, அதிமுக ஒரு அடிமை கட்சி, பாஜக கூப்பிட்டு அமித்ஷா கூப்பிட்டு 2 வாரம் விட்டு உட்காரு அப்படின்னு உட்கார வச்ச மாதிரி இவங்க. ஆனால் இவர்கள் கூட்டணி அமைச்சா அது கொள்கை கூட்டணி. ஆனால் இவங்களுக்குள்ள 1000 சண்டை நடக்குது. கேட்டால் கொள்கை கூட்டணின்னு பார்க்க தானே போகிறோம். தேர்தல் நெருக்கத்தில் இந்த கொள்கை கூட்டணி எடப்பாடி அவர்கள் வந்து கடைசி நேரத்தில் வந்து கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாஜக அதிமுகவோட கூட்டணி வந்துருச்சு. ஸோ இவங்களுடைய கூட்டணி ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா? ஏன்னா இது 2026 இவங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி ஆட்சி பற்றி கேட்டிங்களா, அது முடிச்சிடும். 3 ஆப்ஷன் தான். ஏற்கனவே நான் சொன்னது, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சரி மெஜாரிட்டி வந்துட்டா யாருக்கும் ஆட்சியில் பங்கு தரமாட்டாங்க. அப்போது என்டிஏ மெஜாரிட்டியாக வந்துடுது, அதில் ஏடிஎம்கே தனி மெஜாரிட்டியாக வந்துடுறாங்க அப்படின்னா பிஜேபியோ யாரையும் சேர்த்துக்கிட்டு கூட்டணி ஆட்சி நடத்த மாட்டாங்க. இது கிளியர். 2வது, என்டிஏ கூட்டணி மெஜாரிட்டி கிடைக்காம தோற்று போயிடும், டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கும். 3வது ஆப்ஷன், என்னதான் ஜெயித்தாலும் அதிமுக ஒரு 90 சீட்டு 95 சீட்டு கிடைக்குது. மீதியை என்டிஏல இருக்க பாஜக, பாமக, ஒருவேளை பாமக இணைஞ்சிட்டா பாமக இவங்கெல்லாம் சேர்ந்தால் ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும். அப்படின்னா அப்போ தான் கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வுலாம் நடக்கும். இந்த கேள்வியை போய் ஸ்டாலினையோ மற்றவங்களையோ நீங்கள் சமூக நீதி கூட்டணி பற்றி ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்னு திருமாவளவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. துணை முதல்வர்னு பெருந்தகை போடுறாரு, செல்வ பெருந்தகை. வர்ற தேர்தலில் உங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருவீங்களா? இப்படி யாராவது கேட்குறாங்களா? கேட்டுட்டு அவர் ஆஃபீஸ் போக முடியுமா? போகிறதுக்குள்ளே அவரை வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க, இல்லை வீட்டு மாற்றிருப்பாங்க. அப்போது இந்த கேட்குறது கூட யார்கிட்ட கேட்கணும், என்ன அசைன்மெண்ட்டு, என்ன பண்ணணுன்றது முதற்கொண்டு தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் தம்பிதுரைகிட்ட கேட்குறாங்க, ஜெயக்குமார்கிட்ட கேட்குறாங்க, நைனா நாயகன்கிட்ட கேட்குறாங்க, நேற்று எடப்பாடிகிட்ட கேட்குறாங்க, எங்கே போனாலும் மைக்கு போட்டு ஒரே இதுதான். அப்போ நீங்கள் மற்றவங்க சொல்கிற பதிலாம் கேட்குறதே இல்லையா? இதுதான் இன்னைக்கு நடக்குது. 2வது, இப்போ நீங்கள் கேட்டீங்க வாய்ப்பு எப்படி இருக்குங்க. 2021 10 ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு எதிரான கடுமையான கோபம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் இது ஸ்டாலின் பயங்கரமான லீடரு, சமூக நீதி கூட்டணி அப்படி இப்படின்னு போட்டு உருட்டினாங்க. பயங்கரமான ஒரு வெற்றி வேறு 2019. இதோடு சேர்ந்து சந்திக்கும் பொழுதே என்ன வித்தியாசம்னா 6%. இவங்க 39%, இவங்க 45%. இவங்க 75 சீட்டு ஜெயிக்கிறாங்க, மீதி சீட்டு தான் இவங்க ஜெயிக்கிறாங்க. திமுக பெருவெற்றி பெறும், 170 180 இடம் அப்படின்னா 135 இடம். மற்றவங்க அவங்கவுங்க 4 3 2ன்னு பிரிச்சுக்கிட்டாங்க.
அப்போ மிகப்பெரிய வெற்றி கிடையாது. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது சிஏஏ, 3 வேளாண் சட்டங்கள் ஆதரிப்பு, இந்த மாதிரி முத்தலாக் மசோதா ஆதரவு, இந்த மாதிரி பாஜகவுக்கு தொட போயிட்டாங்க. அடிமை ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, தவழ்ந்தபாடி ஆட்சி, எல்லா இதுவும் இருந்த 75 சீட்டு வந்தாங்க. இதில் டிடிவி தினகரன் அப்போ கூட்டம் இல்லை. அவரால் ஒரு 25 சீட்டு போச்சு. அப்போ அவர் இருந்திருந்த அந்த கூட்டணியில் 100 சீட்டு வந்திருப்பாங்க. இவங்க 134 சீட்டில் தடுமாறி இருந்திருப்பாங்க. அந்த 34 காங்கிரஸ் மற்ற கட்சிகள்னால் அப்போ திமுக என்ன இருந்திருக்கும், மெஜாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ தான் அந்த கூட்டணி ஆட்சி வந்திருக்கும். சரிதா? அப்படி ஒரு நிலைமை இருந்தப்பவே 75 சீட்டு 39%னா இப்போ எப்படி இருக்கு? 5 வருஷம் இவங்க ஆட்சி பெரிய இது. இன்னைக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு ஃபெடரலில், தமிழ்நாட்டில் அதிக அளவில் போதைப் பொருள் நடமாட்டம் அப்படியே பெருகி போயிருக்குது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு தரவுகளோட கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம், மது விற்பனை, இந்த பிரச்சனைகள்னால வர்ற குடும்ப வன்முறை, குடும்ப வருமானம் பாதிப்பு, குடும்ப வறுமை, கல்வியில் பாதிப்பு, இது மாதிரி பல விஷயங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள், விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு எதிரான இது, காவல்துறை பிரச்சனை, இது மாதிரி பல இது இருக்குது. இந்த கோபம் எல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஒழுங்காக பிரச்சாரம் பண்ண என்ன ஆகும்? இந்த 45% இருக்குமா? அப்படியே இறங்கிடும். ஏன்னா வரணும்னு ஓட்டு போட்டவங்க வந்து ரொம்ப கம்மி. இப்போ அவங்க அப்படியே மாறுவாங்க. இதில் இன்னொன்று, இஸ்லாமியர்கள் வாக்கு, அப்புறம் பட்டியலின மக்களுடைய வாக்கு, இது வந்து என்டிஏக்கு போகவே போகாது. இப்போ நம்ம தான் ஒட்டுமொத்த குத்தகைதாரன்னு இருந்தாங்க. அதில் பங்கு போகிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார், விஜய். இப்போ அவர் வந்து இஸ்லாமியர் வாக்குகளையும் பட்டியலின மக்கள் வாக்குகளையும் பிரிக்கும் பொழுது அதுவும் திமுகவுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும். அதற்கு தான் பயந்து போய் அலறி திருமாவளவன் போன்றவர்களை விட்டு இஸ்லாமியர் வாக்குகளை பிரிக்க பார்க்கிறார்கள். திமுக அணியை வீழ்த்த வேண்டும் என்பது, அந்த பாசிச சக்திகள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இவர் வந்து செயல்படுறாங்க. பின்ன உங்களுக்கு வந்து கூட்டணிக்கா பண்ணுவார்? அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சதை அவர் பண்ணுறாரு. நீங்கள் ஒட்டுமொத்த குத்தகைதாரன்னு நினச்சிருந்தீங்க, இப்போ தான் அங்கே போகுது. நாளைக்கே பாமக வந்தால் நீங்களே அங்கே தான் போகணும். ஏன்னா இப்போ அங்கே சட்டம் ஓடிட்டு இருக்குல்ல, யார் டிஎம்கே போகலாமா ஏடிஎம்கே போகலாமான்னு, டேடி சன்னுக்கு, டேடி ஜெயிச்சாருன்னு இங்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் இருக்க முடியுமா? நீங்களே தாவேக்காக தான் போகிற மாதிரி ஆகும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து நீங்கள் வந்து இவங்களுடைய தராசு தட்டு தூக்க தான் செய்யும், அந்த சைடு இறங்க தான் செய்யும். இன்னொரு காரணம் சொல்கிறேன், விஜய் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பிரிப்பார், சீமான் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பிரிப்பார். விஜயும் சீமானும் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா விஜய் தன்னை முதல்வராக வேட்பாளராக நம்பிக்கிட்டு இருக்காங்க, அந்த கட்சி உட்பட எல்லாருமே. யாருடைய தெய்வம் தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து சீமான்கிட்ட கூட்டணி கேட்க போகிறாங்கன்னா, சீமானுடைய பதில் என் தலைமையில் தான் கூட்டணி. ஏன்னா சீனியர், 6-7 தேர்தலை சந்தித்தவங்க, தனியாக சந்தித்தவங்க 8% வாக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு உங்கள் தலைமையில் கூட்டலாம் ஒத்துக்க மாட்டேன். ஏற்கனவே அதான் பிரச்சனை. மறுபடியும் என்ன அதில் தான் மாற்றம் வருமா? வராது. அப்போ இவங்க 2 பேர் சேர்த்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டியில் 2 முனை போட்டி தான் பெரிய போட்டி. இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு வாக்குகளை வாங்குவாங்க. அந்த வாக்குகளும் மொத்த வெற்றியை பாதிக்கும். இது என்ன ஆகும்னா, லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் ஹையஸ்ட்டாக அவங்க வந்துடுவாங்க. அப்போ 2%, 3% ஓட்டு ஜாஸ்தி யார் வாங்குறாங்களோ அவங்களே ஜெயிச்சிருவாங்க. மொத்தமாக ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்த்தா இன்றைக்கி ப்ளஸ்ஸு வந்து என்டிஏ பக்கம் இருக்குது. இவங்க உருட்டுறதெல்லாம் உருட்டு கிடையாது. இது வந்து சும்மா ஜனங்களை நம்ப வச்சு டைவர்ட் பண்ணுற அரசியல். மாநில சுயாட்சி, நீங்கள் போய் ரோட்டில் கேளுங்க, மாநில சுயாட்சின்னு திமுக சொல்லுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரிசியும் பருப்பும் விலையேறி போய்க்குது, அதுக்கு எதாவது பண்ண சொல்லுங்கன்னு. இல்லை இந்த ரோடு இது மாதிரி இருக்குது, அதுக்கு எதாவது பண்ண சொல்லுங்கள். மாநில சுயாட்சி இருந்தால் இல்லாட்டி என்னங்க நான் கேட்போம். கரண்ட்டு பில்லை குறைக்க சொல்லுங்கள். எனக்குன்னா மாநில சுயாட்சி பற்றினா கவலை இல்லை. ஆனால் மாநில சுயாட்சி ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் 73 வந்தது, மறுபடியும் தூசி தட்டி எடுத்து ஓட்டிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்டிஏ வரத்துக்கு பெரிய சான்சஸ் இருக்குது. அவங்க ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணாங்கன்னா சாத்தியம். சீமானும் விஜய் வந்து கூட்டணி சேரத்துக்கான 1% வாய்ப்புகளும் இல்லை, பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்கள மாதிரி உலகத்தில் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த இதில் தாவேக்கால, அவர் ஒபாமா, ஜோ பைடன், ட்ரம்ப்பு, அங்கே இவர் ரஷ்யாவில் புட்டின், ஜெலன்ஸ்கி புட்டினுடைய சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவர் அவரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க.
அவர் வந்தவுடனே முதல் வேலை அந்த பனையூர் ஆஃபீஸுக்கு பெரிய கேட்டு, அந்த கேட்டு இன்னும் 10 அடி இருக்குது, 10 அடி கூட எட்டி பார்த்துருவாங்கன்ட்டு 14-15 அடிக்கு உயர்த்தி கட்டி பெரிய பூட்டை வாங்கி போட்டு வச்சிட்டார். ஒரு கட்சினா வெளியிலேருந்து ஆட்கள் வருவாங்க, சேருவாங்க, அப்போ அந்த கட்சி பலமாகும், அதெல்லாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு இவர் முடிவு பண்ணுறாரு. தலையெழுத்து அதுதான். ஒரு கட்சி தலைவர் அவர்கள் கட்சிக்கு யாரை வரணும் வரக்கூடாதுன்னு கட்சி தலைவர்கள் மற்ற 2ஆம் கட்ட தலைவர் அவங்க தீர்மானிப்பாங்க. இங்கே வெளியில் கூலிக்கு வேலை செய்ய வந்த ஆள் தீர்மானிச்சிட்டு இருக்காரு. அதாவது உங்கள் பில்டிங் நீங்கள் கட்டுறீங்க, ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு அந்த பில்டிங்கை நம்ம நல்லா கட்டுப்பா, ஜன்னல் இப்படி வேணுன்றீங்க. கட்டி முடிச்சோன்னா அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு, சார் யார் வரணும்னு நான் முடிவு பண்ணுறேன் சார். இல்லைங்க நாங்கள் 2 பேர் வாடகைக்கு, அதெல்லாம் வேணாம் சார், யாரையும் வாடகைக்கூடாது. இல்லைங்க எங்கள் சொந்தக்காரன் ஒருத்தர் கீழே போர்ஷன் வர்றான்றாரு, அதெல்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி கதையாக இருக்குது. அப்போ யாரையுமே உள்ளே விடாமல், சரிப்பா யாரையும் உள்ளே விடாத, இந்த கட்சியை பயங்கரமாக கொண்டு வாப்பான்னா ரோட்டில் அந்த திருமாவளவனை இந்த விசிகாவில் அலங்கரித்து வச்ச சிலையில் கொண்டு போய் மாலையை போடுற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்காங்க. அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறேங்க, என்னம்மா பனையூருக்குள்ளேயே வச்சு மரியாதை செலுத்துறீங்க? இல்லை இல்லை நாங்கள் வெளியில் வந்து மரியாதை செலுத்துவோம் அப்படின்ட்டு போகிற வழியில் விசிக்கு அலங்கரிச்சிக்கிற சிலையில் மாலையை போடுற ஏற்பாடு. அப்போ இவங்க எந்த அளவு கட்சியை எவ்வளோ ஒரு காமெடித்தனமாக இருக்குது பாருங்க. அப்புறம் கட்சியுடைய உள்கட்டமைப்பு இன்னை வரைக்கும் மாவட்ட செயலாளர் ஒரு 25 பேர் போடல, 1.5 வருஷம் ஆகுது. இதிலெல்லாம் கவனம் செலுத்துறது இல்லை. எவன் நம்மளை பற்றி பேசுகிறான், எவன் எதிர்ப்பாக பேசுகிறான். இப்போ இதில் தான் பண்ணுறாங்கல்ல டிஎம்கேல, கூலிக்கு ஆள் வச்சு, அவன் கட்சிக்காரன் கிடையாது, அவன் 25,000-30 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்துருப்பான் அந்த அமைப்புகளில். அவங்கள்ட்ட இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் என்ன இது மீண்டும் இந்த மாணவன் மீது தாக்குதலா, என்ன தான் நடக்குது அப்படின்னு போட்டோம்னா கீழே வந்து இந்த இதை எடுத்து அனுப்பிச்சு கீழே போய் பச்சை பச்சையாக திட்டு 10 பேர் டே புறம்போக்கு உனக்கு என்னடா வேர்த்து வடிதா, இன்னொருத்தன் அப்படியே உள்ளே போய் பார்த்தா 10 ஃபாலோவர் 5 ஃபாலோவர் இன்றைக்கி உருவாக்கியிருப்பாங்க அந்த ஐடி. அப்போ இந்த மாதிரி கூலிக்கு ஆள்பட வச்சு திட்டுறது சேம் அதே வேலையை இப்போ இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் தாவேக ஆரம்பிக்கல, இந்த நபர் ஜான் ஆரோக்கியசாமி அந்த மாதிரி ஆட்கள் ஆரம்பிச்சுட்டு எதிர்கருத்துக்கு பேசுகிறவங்கள திட்ட விடுறது. அப்போ இது என்னென்னா உங்களை வந்து விமர்சிக்கிறதுன்றது தனிநபரை விமர்சிக்கிறது இல்லை. இவர் இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு, இவர் இந்த பெண் விவகாரத்தில் இப்படி இருக்காரு, இவர் அப்படிலாம் கிடையாது. நம்ம எதில் விமர்சனம் வைக்கிறோம்? ஏங்க என்னங்க கட்சின்றீங்க, மற்ற கட்சியோட போட்டி போடுற அளவுக்கு உங்கள் கட்சியை வளர்த்தெடுக்கணுமா வேணாவா? இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் போடாமல் இருக்கிறீங்களா? இது வந்து பெரிய சிக்கல் இல்லைங்க. ஏங்க கட்சி கீழ் அணிகள் வரைக்கும் நீங்கள் அமைக்கணும்ல, அதை அமைக்க மாட்டேங்கிறீங்களா? அதை அமைக்காமல் எப்படிங்க தேர்தலை சந்திப்பீங்க? சிக்கலுங்க அப்படின்னா கோபம் வருது. ஒரு பையன் இருக்கிறான், ஏம்பா என்னப்பா எக்ஸாம் வருதே, ஆமாம் சார் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 5 மாதம் தானேப்பா இருக்குது, ஆமாம் என்ன தயாரான? இப்போ தான் சார் இந்த புக்கு பைண்டிங் கொடுத்துருக்கேன் சார், புக்கு வந்து ரொம்ப கிழிஞ்சிருக்குது, பைண்டிங் ஏம்பா புக்கு கிழிஞ்சிருக்குதோ கிழியோ நீ படிக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லை சார் அதான் சார் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், அது பண்ணலான் இருக்கேன் சார். இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? சரி தம்பி ரிவிஷன் இப்போ வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி இந்த டிசம்பர்லேயே முடிச்சிடுவாங்க. டிசம்பர் எண்டில் ரிவிஷன் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும், திருப்பி டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, தானே ப்ராக்டிஸு. டிசம்பர் வரைக்கும் வகுப்பு எடுக்கல, இப்போ தான் 5 போர்ஷன் எடுத்திருக்கோம், மொத்தம் 12 போர்ஷன் வச்சுக்கோங்க. 12 சிலபஸில் 12 போர்ஷன், 5 போர்ஷன் முடிச்சிட்டோம் சார்னா மீதி 7 எப்போ முடிப்பீங்க? என்னங்க எக்ஸாம் இருக்குன்னா நேரத்துக்கு அவங்க ரிவிஷன் போய்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்னங்க சிலபஸே முடிக்கலன்னு என்னங்கன்னு கேட்டால் நீ யார், உனக்கு என்ன? நாங்கள் வந்து எப்படி எடுப்போம் தெரியுமா ரிசல்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவோம், உனக்கு பொறாமல் இல்லைங்க. அவங்களோட சேர்ந்து ஜாயிண்ட் ஸ்டடி பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் எக்ஸாமில் கொஞ்சம் நல்லா தயாராகலாம். ஏன்னா அவங்க நல்லா படிச்சுட்டு இருக்கிற டீம், டெய்லி அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து படித்து ஜாயிண்ட் ஸ்டடி பண்ணிங்கன்னா, குரூப் ஸ்டடி பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வரலாம். நைஸாக என்னை கொண்டு போய் எங்கள் சேர்க்கலான்னு பார்க்குறியா அப்படின்றது நம்ம என்ன சொல்ல முடியும்? உங்களை இந்த மாதிரி கட்சி ஏற்கனவே குரூப் ஸ்டடி பண்ணி ஒரு 6-7 அட்டம்ப்ட் பண்ணி பாஸ் ஆகலைனாலும் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிற சீமான்ற ஒரு மாணவர், சீனியர் மாணவர்கிட்ட போய் குரூப் ஸ்டடி பண்ணுன்னா, இல்லை நான் தான் சொல்லி தருவேன், நான் தான் என்னன்னு இது பண்ணுவேன், சீமானவனா இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னா ஒத்துக்குவார் அவர்? இங்கே அதான் பிரச்சனை. என் தலைமையின் கீழே சீமான் வரணுன்னா எப்படி வருவாங்க? அவருக்கு நீ எப்பா உன் தலைமைக்கு வேணும்னா அப்போ நான் ஒரு 6-7 தேர்தல் பார்த்துட்டு ஒரு 8% வச்சுருக்கேன், அப்போ என் தலைமை கீழே வா அப்படின்னு. அதனால் இந்த பிரச்சனைனாலே அவங்க சேர்றதுக்கு சிக்கல் வாய்ப்புகள் கம்மி.
இப்போது பாஜக அதிமுக வந்து கூட்டணி சேர்ந்ததுனால அடுத்தது அவங்க கூட இந்த என்டிஏ கூட்டணிக்கு யார் வர போகிறான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பக்கம் தேமுதிக, இன்னொன்று வந்து பாமக. இவங்க இந்த 2 கட்சியுமே வந்து என்டிஏ கூட்டணிக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை கடைசி வரைக்கும் திமுக கூட பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க? நீங்கள் கேட்டால் ரெண்டாவது நடக்கும். ஏன்னா அவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் அப்படியே டிமாண்டு கிரியேட் பண்ணி கடைசியில் முறுக்கிக்கிட்டு வந்து சேர்ற மாதிரி சேருவாங்க. இதனாலேயே கீழ் அணிகளில் அவங்க ஜெல்லாகாமல் பல தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. இல்லாட்டி இந்த டிமாண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சேத்துல காலை வச்சு மாட்டிக்கிட்டு நடந்ததும் இருக்குது. 2019 எலெக்ஷனில் திமுக கூட்டணி போகாமல் கடைசி டைமில் என்டிஏ கூட்டணிக்கு போச்சு பாமக. அதில் ஒரு 7 எம்பிங்க நின்னா ஜெயிச்சிருக்கலாம். அங்கே போய் ஒன்றுமே இல்லாமல் போனாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர்கள் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்பா பிள்ளைக்கு நடக்கிற சண்டையை எந்த கூட்டணிக்கு போகிறது, மகன் ஒரு முடிவு எடுக்கிறாரு, கரெக்டான முடிவு. இது இல்லாமல் என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இவங்க இருந்தவங்க. அதனால் பாமகவும் தேமுதிகவும் கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே இப்படி ஒரு டிமாண்ட். ஏன்னா இன்னும் ஒரு 8-10 மாதம் இருக்குல்ல, அதனால் அப்படியே இழுப்பாங்க. இவங்களும் அப்படியே விட்டு பிடிப்பாங்க. இவங்களும் அப்படி கடைசி நேரத்தில் வந்து கூட்டணி அறிவிச்சிருவாங்களா? இவங்க கூட தான் கிட்டத்தட்ட அவங்க என் கணவரை பிரதமர் பாராட்டினார்னு, ஆமாம் நான் பாராட்டினேன், அவரை யாரும் மறக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு இவங்க பாராட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல இப்படியே ஓடுது இல்லை. இதெல்லாம் அதுக்கு தான். இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே இந்த 3 கட்சியுமே வந்து திமுக கிட்ட கிட்டத்தட்ட அதிகமான சீட்டு வந்து கேட்கலாம் அப்படின்னு ஒரு திமுக பற்றிலாம் கேள்வி கேட்குறீங்க? கேட்கக்கூடாதுங்க. அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடணும். இல்லை, திமுக கிட்ட அதிகமான சீட்டு கேட்கலான்ற வாக்குகள் கேட்கலான்னு ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததுனால இவங்களுக்கு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அது ஸ்ட்ராங்கான கூட்டணிங்க. அவங்க வந்து கத்தியை வச்சு 2 பேரும் குத்த போகும்போது, தம்பி நம்மளாம் ஒரே கொள்கை அப்படின்னு ஒன்று, அப்படியா சரி அப்படின்னு கத்தியை வச்சுருவாங்க. திருமாவளவன் அதானே சொல்கிறாரு, எங்களிடம் 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் சண்டைகள் இருந்தாலும் பிரச்சனை என்று வரும்போது ஒத்த கொள்கை இருப்பதனால் நாங்கள் அதில் இணைந்து இருக்கிறோம் அப்படின்றாருல. மறுநாள் வந்துட்டு என்னப்பா இது மதசார்பற்ற நாடுன்றாங்க, ஒரு மத நல்லிணக்க மாநாடு கூட நடத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு. அதுக்கு மறுநாள் திமுக கூட்டணியை வீழ்த்த நினைக்கிறார்கள், அது எந்த காலத்திலும் நடக்காது அப்படின்றாரு. அதுக்கு மறுநாள் ஒரு கொடி கூட ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றாரு. அதனால் இவங்களே கேள்வி கேட்டுக்குவாங்க, இவங்களே பதில் சொல்லிக்குவாங்க. இதுதான் நான் சொன்னேன்ல, கூட்டணி ஸ்ட்ராங் இருக்குது. இது எல்லா இதையும் அந்த பிப்ரவரி மார்ச்சில் பாருங்கள், அடி கட்டி உருளுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 6 சீட்டுலாம் போகிறதுக்கு வழியிலலாம் சொல்லாதீங்க. அதான் இன்னொருத்தர் இருக்கிறார ஜோசப் விஜய், அதனால் என்ன போயிட்டுமான்னா இவங்க சிக்கல் தான். ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு நஷ்டமோ லாபமோ, விசிகா, சிபிஎம், சிபிஐ 3 பேரும் கிளம்புனால இவங்களுக்கு தராசு தூக்கும். வெயிட்டு இறங்கிச்சின்னா தூக்கிக்கும், இங்கே இறங்கிடும். அப்படி நடந்ததுன்னா விசிகா, சிபிஎம், சிபிஐ அங்கே போனாங்கன்னா நீங்கள் 3 அணி மாதிரி ஆகிடும். அப்போ இவங்க வந்து ஒரு வகையாக ஓட்டுகளை பிரிப்பாங்க, ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு தொகுதி 2 லட்சம் ஓட்டு இருக்குன்னா இவங்க 3 பேரும் அங்கே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் போகாது எந்த காலத்துலேயுமே, அது எழுதி வச்சுக்கோங்க. அப்போது போயிடுச்சுன்னா 2 லட்சம் ஓட்டில் ஒரு 45,000 50,000 ஓட்டு இவங்க வாங்குறாங்க வச்சுக்கோங்க. யார்? தாவேகா, விசிகா, சிபிஎம், சிபிஐ 40,000 ஓட்டு, அதுவே பெரிய விஷயம். 40-45,000 ஓட்டு வச்சுக்கோங்க. இவங்க ஒரு 60,000 ஓட்டு வாங்குறாங்க வச்சுக்கோங்க. இவங்க 65,000 ஓட்டு வாங்கினாலும் ஜெயிச்சிருவாங்கல்ல. தெரியுதா? பெருசாக ஒன்றும் வாங்க தேவையில்ல. ஸ்ப்ளிட் ஆகும்போது நீங்கள் 60 வாங்கினா கூட அவங்க 62 வாங்கினா கூட ஜெயிச்சிருவாங்க. இவங்க 3ஆவது இடத்துக்கு போயிடுவாங்க. என்ன டெபாசிட் கிடைக்கும், சில இடங்களில் டெபாசிட் கிடைக்காம போவாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுது, பெரிய அளவில் பிரிகிறாங்க அப்படின்னா எப்போ சின்ன அளவில், அதான் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்றாங்கல்ல. சில ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்குன்னுவாங்க, 1100க்கு 1200க்கு 1190 ஃபஸ்ட்டு மார்க்கு, 2ஆவது மார்க்கு 1189, 3ஆவது மார்க்கு 1188. அட கொய்யால இல்லை, 3 பக்கத்தில் இப்போ வந்து 600க்கு மாறிடல சார். அப்போ வந்து 1200 இருந்தது, இப்போ 600 தானே வந்து. சரி விடுங்க, 600 வந்துடுறேன். 600க்கு 559, 599, 598, 597 3 பேரும் ஒரு மார்க்கில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. இது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இந்த ராமாராவ், சிவாஜி ராவ் ஸ்கூலில் யார் ஃபஸ்ட்டுங்க, இவர் தான். என்ன மார்க்கு? 599, செகண்டு 598. எங்கள் பீமாராவ் கந்தாராவ் ஸ்கூலு எவ்வளோங்க மார்க்கு, யாருங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு?
இவர் தாங்க ராஜான்றவர். எவ்வளோ மார்க்கு? 380ங்க. 380 ஸ்கூல் ஃபஸ்ட்டா? ஆமாம். செகண்ட் மார்க்கு 360ங்க. தேர்டு 340ங்க. இந்த 340 360 ஸ்கூல் ஃபஸ்ட்டு இவரும். அங்கே 599 ஸ்கூல் ஃபஸ்ட்டு. இவர் என்ன சொல்லுவார்? நான் தான் ஃபஸ்ட்டுன்னுவார். கரெக்டாக? இது மாதிரி தான் இந்த 2வது சொன்னல, இதுதான் அதிக அணிகள் போட்டி போட்டால் நடக்கும். அதாவது நல்லா லீடிங்கில் வந்து எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா 30,000 ஓட்டு வித்தியாசம், 40,000 ஓட்டு வித்தியாசம்னு ஒரு ஸ்வீப்பு. படித்தாங்களா 2024 ஸ்வீப் ஸ்வீப் ஸ்வீப். நினச்சே பார்க்கல அந்த திண்டுக்கல்லில் சிபிஎம் ஜெயிக்கணும். ஆனால் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சார். அவர் யார்? அவர் ஜெயிக்கிற அன்றைக்கி தான் தெரியுது அவர் இப்படி ஒருத்தர் சிபிஎம்மில் இருக்காருன்னு. புரியுதா? ஆனால் அவர் தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசம். இது ஸ்வீப். நான் சொல்கிறது 2வது 600க்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து 350. ஏன்? எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. 2 லட்சம் வாக்கை இவர் 60,000 பிரிச்சுக்கிறாரு, இவர் 40,000 பிரிச்சுக்கிறாரு. 1 லட்சம் போயிடுச்சா? மொத்தம் போலிங் வச்சுங்க ஒரு 168ன்னு வச்சுக்கோங்க. அதில் இவர் 40, இவர் 60. 1 போச்சா? இவர் 68. ஜெயிச்சிட்டாரா? எவ்வளோங்க ஜெயிச்சு? நான் தான் ஃபஸ்ட்டு. எவ்வளோ வித்தியாசம்? 8,000, 8% வித்தியாசம். அவ்வளோதான். இதுதான் நடக்கும். அதிகமாக இது பண்ணால் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யாரும் ஜெயிச்சுருவாங்க. அப்போ லாஸ்ட்டில் ஃபஸ்ட்னா இன்றைக்கி அதிக சான்ஸு என்டிஏக்கு இருக்குது. அவங்க தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ முதல்ல வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அர்த்தம் இல்லை. 3 பேரும் கம்மியான மார்க்கு. இதில் கம்மியில் யார் லாஸ்ட்டில்? அதாவது இருக்குது அந்த ஸ்கூலை கம்பேர் பண்ணால் அந்த ஸ்கூல் லாஸ்ட்டு தானேங்க. அந்த ஸ்கூலில் 360 மார்க்குன்றது எவ்வளோ? லாஸ்ட்டு மார்க்காக இருக்கும். இல்லாட்டி அது கூட இருக்காது. அவன் 400 வாங்கினவன் லாஸ்ட்டாக இருப்பான். ஆனால் இந்த ஸ்கூலில் 360 வாங்கினவன் ஃபஸ்ட்டு. இதை தான் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்றார். அப்போது தகுதியே இல்லாட்டினாலும் உங்களுக்கு எல்லாம் பிரியும் பொழுது 60,000 வாங்கினவர் தோற்றுருவார், 40,000 வாங்கினவர் தோற்றுருவார், 68,000 வாங்கினவர் ஜெயிச்சிருவார். புரியுதா? இதுதான் கதை. சில இடங்கள் 1000 ஓட்டில் ஜெயிப்பான். டி நகர் எலெக்ஷன் இருக்குல்ல, டி நகரில் 127 ஓட்டில் எதுவும் ஜெயிச்சாரு. ஆனாலும் அவர் எம்எல்ஏல ஒரு 200 பேர் அதிகம் போட்டிருந்தா டிடிவி இருந்ததால அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஏடிஎம்கே 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல. டி நகர் சத்யா. இதுதான் சொல்கிறேன். ரொம்ப பிரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் பார்த்தா திமுகவுக்கு அந்த தட்டு தூக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறேன்னால அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அதையும் போக விடாமல் பார்த்துக்கலன்னா அதான் நடக்கும். நான் சொன்னதான் நடக்கும். 2021 வந்து பாஜக அதிமுக கூட்டணி இருந்தது. அதே கூட்டணி மீண்டும் இப்போ 2026 வந்து போட்டியிட போகிறாங்க. அந்த சாதனை வந்து இந்த 2026 நடக்குமா? எந்த சாதனை? இந்த 2021 வந்து கூட்டணி வச்சுருந்தாங்களே சார், அதே கூட்டணி இப்போ வைக்கிறாங்கன்னா இப்போ 2026 அவங்களால வந்து வெற்றி பெற முடியுமா? அப்போ இந்த கூட்டணி வந்து சாதிக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு. 2021 ஒன்றும் இல்லாமல் போகும்னு நினச்சா 39%. 2026 இவங்களுக்கு எதிராக அவ்வளோ கோபம் இருக்குது. அப்போ அதிமுக ஆட்சிக்கு எதிராக என்னென்ன கோபம் இருந்ததோ அதோட பல மடங்கு இவங்க மேலே கோபம் இருக்காங்க. இந்த கோபத்தை திசை திருப்புறதுக்கு அந்த பிரச்சனையை பற்றி இப்போ சிம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ வெளியில் வந்தாங்க ரோடு இப்படி இருக்குது. ஏங்க, மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியங்க. நம்ம மாநிலத்தை நம்ம உரிமைகளை பறிக்க பார்க்குறோம் இல்லைங்க. நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் ரோடு ஃபுல்லாக இதுவாக இருக்குது. அதனாலே டிராஃபிக் ஜாம் ஆகுது. காலைல ஸ்கூலுக்கு பசங்களை கூப்பிட்டு போக முடியல. திடீர்னு ஒரு பள்ளம் போட்டு டேக் டைவர்ஷன்றாங்க. போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுது. இல்லைங்க, நம்ம தொகுதியெல்லாம் குறைச்சிட்றாங்க. டீலிமிட்டேஷன். ஏங்க அது சொல்லுங்க. இந்த ஸ்கூல் போகிற பிரச்சனை பார்த்தோன்னா இப்படி இருக்குங்க. ஏங்க என்னங்க சொல்லிகிட்டே இருக்கேன், மாநில சுயாட்சிங்க அப்படின்னு தெரியுதா? அப்போ இந்த டைவெர்ட் பண்ணுற வேலையை அது என்னது மடைமாற்றம் அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்க வந்து அவங்களுக்கு அவங்க பிரச்சனை தான். விலைவாசி உயர்வு, சாலை வசதி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு. அப்போது நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்க, அது ஒரு பெரிய ரீச்சுன்னு நீங்கள் பெருமை சொல்லிக்கிறீங்க. அந்த வீடுகளில் போயிட்டு 1000 ரூபா தேவையா, உங்கள் வீட்டுக்காரர் குடிக்காமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எதை சொல்லுவாங்க? 1000 ரூபா தாங்க தேவை, அவன் குடிச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் குடிக்காமல் இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு 20,000 ரூபா வரும். நீங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு டாஸ்மார்க் அதிகப்படுத்தினா இந்த 1000 ரூபா அவன் புடின்னு போயிடுவான். உண்டா இல்லையா? 2 விடுவான். இப்போ தான் 1000 ரூபாய்ங்க நீங்கள் தான் பேங்க்கில் போடுறேன்றீங்க. இப்படி வந்தவொடனே செல்ஃபோன் எடுத்து எல்லா கணவருக்கும் ஒய்ஃபுடைய பாஸ்வேர்டு தெரியும்.
ஆனால் எல்லா மனைவிக்கும் கணவருடைய பாஸ்வேர்டு தெரியாது. இது உலக நீதி, கரெக்டாக? அப்போது எடுத்து ஓப்பன் பண்ணி அவன் அக்கௌண்ட்டுக்கு அதை மாற்றிக்குவான். நடக்குமா? நடக்குது. அப்போது 1000 ரூபா கொடுத்தாலும் அது பயனில்லை. நீங்கள் குடிக்காமல் கடையை 12 மணிக்கு திறந்து நைட்டு 10 மணிக்கு கரெக்டாக மூடிட்டு 500 கடை ஒரு 6 மாதத்துக்கு மூடினீங்கன்னா உங்கள் மேலே சந்தோஷப்படுவாங்களா இல்லையா பெண்கள்? இப்போ அந்த பெண்கள் வாக்கு விஜய்க்கு போகுது, அவங்க அறுவடை பண்ண போகிறாங்க. இப்போ ஏடிஎம் என்ன சொல்லுவாங்க? தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம். எப்போ நானும் சொல்கிறேம்மா டிஎம்கே சொன்னால் நம்ப மாட்டாங்க. 5 வருஷமாக மூடினீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இவங்க வந்தால் ஏற்கனவே மூடியிருக்காங்க, மூடுவாங்க. பெண்களுக்கு அப்போ எதை விரும்புவாங்க? பெண்கள் படிப்படியாக 500 கடையை மூடுறாங்கப்பா, பரவாயில்லப்பா, ஒலிட்டும்பா, வேலைக்கு போகிறதே கிடையாது, அப்படியே போனாலும் அப்படியே குடிச்சிட்டு வந்துடுறான். அப்படி வேலைக்கு போனாலும் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு போய் எதாவது பண்ணிட்டு இது பண்ணுறான். சரி, குடிச்சிட்டு வந்து கிடக்குறான்னு பார்த்தா இங்கே போட்டு அடிக்கிறாங்க, உதைங்க. இதுக்கு ஒரு தீர்வு வரட்டும்பா நினைப்பாங்களா? மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு எடுபடும். அதனால் 2021 விட 2026 இன்னும் கடுமையான விஷயமா இவங்களுக்கு இருக்கும். அதனால் இதுக்கான வாய்ப்புகள் தான், இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. பிரச்சாரத்தை ஒழுங்காக கொண்டு போகணும், அதுதான் முக்கியம். மீதியே விஜய் பார்த்துக்காரு. கடைசி கேள்வி ஒன்று இருக்குது சார். என்னன்னா, இப்போது சீமான் அவர்கள் வந்து தனித்து தான் நிற்பேன் அப்படின்ற ஒரு உறுதியில் இருக்காரு. ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து பாஜகவுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் அறிவிச்சிட்டாங்க. நயினா நாகேந்திரன் வந்து சீமான் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர சொல்லி அவர் வந்து தரப்புல இது பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி என்டிஏ கூட்டணிக்கு சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா? பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சீமான் தோல்வியோ வெற்றியோ தொடர்ச்சியாக தனியாகவே நின்றுட்டார். என்னை கேட்டால் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அவருடைய 8% அவன் 2% 3% வச்சுட்டே சண்டை போட்டுன்னு டிமாண்டை ஏற்றிக்கின்னு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கின்னு சீட்டுகளை வாங்கிக்கின்னு அப்படியே நல்லா பெருமையாக அங்கே 2 எம்பி இங்கே ஒரு 5-6 எம்எல்ஏன்னு இருக்காங்க. இங்கே 8% வச்சுக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பிரதிநிதி கூட இல்லாமல் அளவுக்கு தடுமாறிக்கிட்டு கட்சியை உடைக்கிற வேலை பண்ணுறாங்க. நீங்கள் எது செஞ்சாலும் டிஃபேம் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்களை பலம் இல்லாதவன்னு நினைக்கிறாங்க. அப்போ பலம் வாங்கினா அந்த பவரை காமிக்கட்டும். இதே 8% வச்சுருந்த விஜயகாந்த் தான் அதிமுகவோட கூட்டணி 2011 அமைச்சு வெற்றிக்கு காரணமாக இருந்து 41 தொகுதிகள் இருந்து 29 தொகுதிகள் ஜெயிச்சு திமுகவை 3ஆம் இடம் தள்ளி அவர் எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்தார். அப்புறம் நடந்தெல்லாம் வேறு கதை. நடக்குதா இல்லையா? நடந்ததா இல்லையா? அந்த மாதிரி தன்னை நிலைநிறுத்திக்கிறது பண்ணணும். இவர் இப்போ போய் பண்ணார்னா பிஜேபியோட கூட்டணி பி டீம் பார்த்தீங்களா, நான் சொன்னோமா அப்படின்றாங்க. பெரியாரை திட்டினாரா? சங்கினா தோழன் தான் அர்த்தம்னாரா? அதுனாரா இதுனாரா? பார்த்தியா சென்டாரா அப்படின்வாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்காம அதெல்லாம் அப்படி தான் என் லட்சியம் வந்து திமுக வீழ்த்துமையா? நீ இதே சொல்லி பார்த்தீங்கன்னா பாடிட்டே இருப்பேன், பாஜக வந்துடும். சரி, பாஜக தான் வந்துட்டு என்ன கெட்டு போகுது? நீ என்ன அப்படி என்ன மக்களுக்கு இது பண்ணிட்டியா? இன்றைக்கும் 1000 பிரச்சனையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னுடைய ஒரே லட்சியம் இந்த ஆட்சியை வீழ்த்தணும். அந்த ஒரு புள்ளியில் நான் இணைகிறேன். அது பாஜக அதெல்லாம் பார்க்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மதவெறி அரசியல் எடுபடாது. என்னதான் பாஜக பண்ணலாம் எடுபடாது. இது அப்படிப்பட்ட மண் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கலாம். ஆனால் அவர் நிற்கலன்ற ஐடியா தான் கேள்விப்பட்டேன். அவர் தனியாக தான் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை விஜய் ஒத்துக்கிட்டு அண்ணா நீ என் தெய்வம் அப்படின்னு வந்தாருன்னா வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப கம்மி. அதனால் சீமான் வந்து என்டிஏ போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. நான் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பேசுகிற கூட சில பேர்கிட்ட பேசும்போது, சார் நீங்கள் பாருங்கள் சார், கடைசியில் பாருங்கள் அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது. படம் நான் இப்போ தான் டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். கிளைமேக்ஸ் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி தான் நானும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து நன்றி.